திரு மணிகண்டன், அதிமுகவுடைய வாக்கு தான் அதிக அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு. அதன் காரணமா அதிமுகவுக்கு கூடுதலான ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்றாரு முதல் சுற்று பார்வையாளர் ஜெகதீஸ்வரன். உங்களுடைய முதல் சுற்று கருத்து? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. வணக்கம் சார். அதாவது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படத்துல ஒரு நாள் முதல்வன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்த மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் யார் முதல்வர் அப்படின்னு இது டெய்லி சாயந்தரத்தில் நாமளும் உட்கார்ந்து பேசலாம். ரோட்ல, டீ கடையில, மரத்தடியில எல்லாமே இது பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசுன நண்பர் ஒண்ணு குறிப்பிட்டு சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு முக்கியமான 2 ஷார்ப்பான கேள்வி கேட்கிறேன். 2021 திடீர்னு மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் உலகத்துல இருக்கிற விலை மதிப்பு மிக்க கார் எல்லாம் வச்சிருந்த விஜய் திடீர்னு கருப்பு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டிட்டு டொயின்னு போனாரு. அப்ப என்ன மாதிரி முட்டாள்களுக்கு எல்லாம் அதுக்கு என்ன சமீட்சை அப்படின்னு புரியல. ஆனா அவருடைய அறிவு சார்ந்த ரசிகர்களுக்கு புரிஞ்சது அவரு திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு. அவருடைய அந்த சமீட்சையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா, இல்ல விஜய் குடிச்ச சமீட்சை அவங்களுக்கு புரியாம அவங்க எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டிருந்தா அதிமுக ஆட்சி 3வது முறை வந்திருக்குமே சார். அதிகம் வேண்டாம், 5% வச்சுக்கோங்க. விஜயோட சமீட்சையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அதிமுக வெறும் 3% ஓட்டுல தானே போன தடவை தோத்து போச்சு. அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வந்திருக்கலாமே. அது அடிப்படை இல்லாத அவருடைய விருப்பத்தை அவர் சொல்றாருன்னு தான் நான் பாக்குறேன். நான் அடுத்த முக்கியமான கேள்வி கேட்கிறேன் சார். முழுமைப்படுத்திட்டு கேள்வி என்னன்னு கேட்கிறாரு. அடுத்த சுற்றுல அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, தமிழக அரசியல்ல சார் இதுவரைக்கும் இல்லாத ஒரு டாலஸ்ட் தேர்ட் பிளேயர். சில பேருக்கு மாதிரி இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஞானம் விஜய் இவ்வளவு வாக்கு வாங்குவார்னு சொல்ல உங்க நிகழ்ச்சியிலேயே நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்தே சொல்லியிருக்கிறேன். 12 முதல் 18% விஜய் வாங்குவார். நான் ஒரு அதிமுக ஆதரவாளன், பாஜகவை ஆதரித்து பேசுபவன். ஆனா நான் ஆரம்பத்துல இருந்தே தெளிவா நான் குறிப்பிட்டு இருந்தேன். ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் வரார். அவர் சிறுபான்மையினர் ஓட்ட சல்லிசா அதிமுகவுக்கு இல்ல சார், சிறுபான்மையினர் ஓட்டு வராது, இது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. அப்ப சல்லிசா வாங்கிட்டு இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டுல ஒரு டென்ட குறிப்பா திரு மணிகண்டன், இப்ப ஜெகதீஸ்வரன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அதுல பெரும்பாலும் கடந்த முறை அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை விஜயை தேர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்த ஃபேக்டரை குறிப்பிட்டு சொல்றீங்க? எதன் அடிப்படையில சிறுபான்மையினர் வாக்கு மட்டும் சொல்றீங்களா, இல்ல வேற ஏதாவது ஃபேக்ஷன் சொல்றீங்களா? நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்னது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் அந்த மாதிரி அதிமுக ஓட்டு போட்டிருந்தா அதிமுக போன தடவை ஜெயிச்சிருக்கணுமே. 2021 தேர்தல்ல விஜய் ரசிகர்கள் அதிமுக ஓட்டு போடல. அவர்தான் கருப்பு சிவப்பு சைக்கிள்ல சமீட்சை காட்டுனாரு. அப்ப விஜய் ரசிகர்கள் எல்லா கட்சியோட புத்திசாலி. எனக்கு புரியல அப்ப எது கருப்பு சைக்கிள். இந்த முறை விஜயே நிக்கிறதுனால விஜயோட ரசிகர்கள் விஜய்க்கு போட்டிருப்பாங்க, அதிமுகவுக்கு எப்படி வந்திருக்கும் தான் கேள்வி. அதிமுகவுக்கு எப்படி சார் போன முறை போட்டிருப்பாங்க? இப்ப அவர் சொன்னார்ல, என்ன சொல்றாருன்னா, பெரும்பான்மை அதிமுக ஓட்டு போட்டவங்க தான் இந்த தடவை நாங்க விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்களா, அது பேஸ்லெஸ். அதுக்கு அடிப்படை ஆதாரமே கிடையாது. எப்படி அவர் சொல்றார்? அதுதான் எந்த ஓட்டு திமுகவுக்கு தான் பெரிய டென்ட்டுங்கிறது தான் சொல்றேன். திமுக இத்தனை நாள் சிறுபான்மை 12ல தான் தொடங்குவாங்க, 12+ தொடங்குவாங்க. அதுல ஒரு டென்ட் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரே இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா வந்திருக்கிறார். அதுல அவருக்கு டென்ட் ஆகுமா ஆகாதா? திமுக நம்பர் 1. 2வது விக்கிரவாண்டி மாநாட்டுல ஒரு 50 தலைவர்கள் எல்லாம் மிக்சி கிரைண்டர்ல போட்டு ஆட்டி சொன்னப்ப மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்கள் பெயரை சொன்னப்ப உச்சபட்சமா கரவொலி ஏற்பட்டது. அந்த பட்டியலின மக்கள் தலைவரா இருக்கிற விசிக அந்த கட்சியில இருந்து அதிகப்படியான ஒரு ஓட்டு எடுப்பார். தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு பொய் பிம்ப மோடி எதிர்ப்பு அப்படின்னு திமுக கட்டி அமைச்சிருக்கிற அந்த மோடி எதிர்ப்பு ஓட்டுகளை அவர் பிரிப்பாரா? பிரிக்க மாட்டாராங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கடந்த முறை ஒரு 2% 3% விஜய் ரசிகர்கள் போய் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா? அவர் சொன்ன மாதிரி ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிற அதிமுகவும் போட்டாங்க, திமுக போட்டிருப்பாங்களா? இப்ப அந்த ஓட்டு அங்க இருந்து பிரிஞ்சு போகும் சார். இந்த உரிமை தொகை அப்படின்னு சொல்லி 1.25 கோடி பேர் கொடுத்தாங்க. அதை கொடுத்து 2024 பாத்தீங்கன்னா ஓட்டு சதவீதம் திமுக 4% குறைஞ்சிருந்தது. உங்களுக்கு எல்லாம் உரிமை இல்ல, தொகை இல்ல, போன ஒரு கோடி பேரை துரத்திட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன விஜய்க்கு ஓட்டு போட போறாங்களா? அந்த ஓட்டு நேச்சுரலா ஓட்டு வாங்குவாருப்பா, அந்த சிம்மாசனத்துல போய் உட்கார முடியாது அப்படின்னு அவங்க எல்லாம் யாரு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா இல்ல பழனிசாமிக்கு ஓட்டு போடுவாங்களா? 40 வயதுக்கு கீழே உள்ள இதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன், அதை தவறா எடுத்துக்க, புள்ளிங்க பசங்க எல்லாம் விஜய்க்கு தான் சார் ஓட்டு போட்டிருப்பாங்க. 2 கட்சிகளுக்கு
இல்ல தவறான வார்த்தை அது அந்த சரி, சின்ன பசங்க ஒரு அன்பா சொன்னேன். நான் இளம் தலைமுறைன்னு சொல்லுங்க, இல்ல புதிய வாக்காளர்கள் சொல்லுங்க, இல்ல முதல் முறை வாக்காளர்கள் சொல்லுங்க. வந்துட்டேன், ஐயோ வந்துட்டேன் சார். இளம் தலைமுறை நான் தான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கே இவ்வளவு நீட்டி பழங்க, நீங்க வாபஸ் வாங்கிக்கிறேன். இளம் தலைமுறையினர் ஓட்டு 2 நீட்டி முழக்கல்ல சார், நீங்க தவறான வார்த்தையை சொன்னீங்க, அதை நான் விளக்கம் கேட்டேன், அவ்வளவுதான். அதுல மாற்று வார்த்தை இருக்கு, இல்ல உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை எது எடுத்து கொடுக்கறது என்னோட தேவை இல்ல. உங்களுடைய பாஷையில நீங்க ஒரு பொருள்படும்படியான ஒரு வார்த்தையை சொல்றீங்க, இல்ல தவறு சார் இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கன்னு சொல்றது என்னுடைய கடமை இல்ல. அறிஞர் பொருள் முடிச்சிட்டீங்களா? ஒரே வார்த்தையில ஏத்துக்கிட்டேன். அறிஞர் பொருள் இப்ப நீங்க என்ன திசை திருப்பிருக்கீங்க, நான் என்ன பேச நன்றி நன்றி நன்றி. இல்ல முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் சார், முதல் சுற்று கருத்தை அதை நிறுத்திருக்கேன். அதுக்கு மேல ஏன்னா நான் பேச வேண்டும் விடாம கொஞ்சம் ஜஸ்ட் பண்ணீங்க. சரி நன்றி நன்றி. முதல் சுற்று கருத்தை சரி, முதல் சுற்று கருத்தை திரு பிரியன். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்தை சொல்றாங்க. அதிமுகவுடைய வாக்கு தான் அதிக அளவுக்கு அதிமுகவுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சேலம் மணியனை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வாக்கு வந்து அதிக அளவுக்கு விஜய் பிரிப்பாரு, அதனால திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு 4 நாட்களில் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். நீங்க நிறைய ஃபேக்ஷனை பேசியிருப்பீங்க தரப்புல இருந்து. என்ன கிளாரிட்டி, யாருடைய இது கனவா இருக்கும், யாரது கலை யதார்த்தமா இருக்கு? சார், இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் நம்ம திமுக, அதிமுக, நாம் தமிழர் 3 பேருக்கும் ஒரு டேட்டா இருக்குது கையில். அவங்களோட பின்பலம் என்ன, அவங்க எப்படி வந்தாங்க, எந்த 1லேருந்து 8 எப்படி வந்தார் சீமானு, இவங்க 45, 47, 53 எப்படி வந்தாங்க திமுக, அதெல்லாம் இவங்க வந்து 20 எப்படி வந்தாங்க, 33 எப்படி வந்தாங்க, ஒரு டேட்டா நம்ம கையில் வச்சுருக்கோம். அப்படி அந்த கையில் வச்சு நம்ம பேசும்போது இப்போ ஒருத்தர் புதுசாக அவருக்கு எந்த டேட்டாவுமே கிடையாது, நம்ம தான் உருவாக்கணும், இனிமேல் மக்கள் உருவாக்குவாங்க அந்த டேட்டாவை. அப்போது நம்ம எல்லாமே யூகத்தில் தான் பேச வேண்டியிருக்கு. அது மட்டுமே நம்ம யூகத்தில் பேசல, அவர் எடுக்கிற ஓட்டு யாருது அப்படின்றதும் பெரும்பாலும் அதிமுக காரங்களை கேட்டால் திமுகலேருந்து ஓட்டு எடுப்பார், திமுக காரங்களை கேட்டால் அவர் அதிமுக ஓட்டு எடுப்பார். அப்புறம் நாம் தமிழர் கேட்டால் அவர் அதிமுக திமுகலேருந்து எடுப்பார். சில பேர் சொல்லுவாங்க நாம் தமிழர்லேருந்தே ஓட்டு எடுப்பார் அப்படின்னா. ஸோ இங்கே ஒரு இடத்துல அவர் இருக்கிற ஓட்டு எடுக்கிறார், இங்கே கொஞ்சம் எடுப்பார், அங்கே கொஞ்சம் எடுப்பார், இங்கே கொஞ்சம் எடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அவர் என்ன ஓட்டு எடுப்பார் அப்படின்றது தெரியாது. அவர் ஒரு 12லேருந்து 15% எடுப்பாரா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான. ஒரு பிரபல நடிகராக இருக்கார், அவருக்கு ஒரு பெரிய கூட்டம் கூடுது. ஆனால் அவருக்கு கட்டுமானம் இருக்கான்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் 234 தொகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அவர்கள் பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் கிடையாது சார். இதை நான் விசாரித்து பல முறை பல ஏரியாக்களில் விசாரிச்சு சொல்கிறேன். ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துலலாம் மக்கள் வந்து தானாக ஓட்டு போட்டிருக்காங்க, மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னு. இப்போ மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்கன்ற போது ஏடிஎம்கே ஓட்டு எங்கே இருக்கிறத பார்க்குறோம். நம்ம திமுக பிடிக்கலன்னா அதிமுகவை கொண்டு உட்கார வச்ச மக்கள் தான் இந்த மக்கள். அப்போ 50 வருஷமாக அதை செஞ்சுருக்கிற மக்கள் இந்த வாட்டி மாற்றம்னு வரும்போது 2 பேரையும் பார்த்த மக்கள் அதிமுக வேண்டாம், இந்த வாட்டி ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் தாவேகாவுக்கு அப்படின்னு நினச்சி போட்டிருக்காங்கன்னா, அது மாதிரி போட்டிருக்கிற இடங்களும் இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அதிமுக விட்டு அவர் எடுத்துன்னு போகிறத நம்ம பார்க்குறோம். நம்ம எவ்வளோ தூரம் எடுத்துன்னு போவார் தெரியாது. அதிமுகவுக்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பக்கம் சசிகலா கேண்டிடேட் நிறுத்தி ஓட்டு எடுக்கிறாங்க, ஒரு பக்கம் மத்திய இதில் வந்து ராமதாஸ் அந்த அதிமுக அணியோட ஓட்டை எடுப்பாரா தெரியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது விஜயும் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறார். மாற்றம் வேணும்